தமிழ்நாட்டில் பள்ளி பயிலும் மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் அதிகமா இருக்கு. இதுதான் உங்க திராவிட மாடலா? இதுதான் திமுகவின் சாதனையா? என்ன சிஎம் சார் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இந்தியா முழுவதிலும் கடந்த 5 வருஷத்துல 65 லட்சம் மாணவர்கள் பள்ளி கல்வியை ஏதோ ஒரு காரணத்துக்காக தொடர முடியாம கைவிட்டுட்டு போயிருக்காங்க. இதுல முதல் இடத்துல குஜராத்தும் 2வது இடத்துல உத்தரப்பிரதேசமும் இருக்கு. சரி, தமிழ்நாட்டுல இந்த நிலைமை வராம இருக்க என்னென்ன திட்டங்களை நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு? நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் மகன் திட்டம். அது போக ஒரு குழந்தை வரல அப்படின்னா எமிஸ் நம்பரை வச்சு அவங்க வீட்டுக்கு தேடி போய் அந்த குழந்தைக்கு உண்டான பிரச்சனைகளை கேட்டறிஞ்சு திரும்ப அதை சரி பண்ணி அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். காலை உணவு திட்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் போக ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா பஸ் பாஸ், விலையில்லா சீருடை, விலையில்லா புத்தகம், இப்படி எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை இங்க வந்து கக்குறீங்களே, வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.